தென்கொரிய காலனி நிறுவனமான ஹ்வாசங் என்டர்பிரைசஸ் ஆகஸ்ட் 2025 தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் 1720 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத விளையாட்டு காலனி உற்பத்தி ஆலையை அமைப்பதாக அறிவித்தது. இதன் மூலம் 17,000 முதல் 20,000 நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா இந்த திட்டத்தை ஒரு அதிகாரப்பூர்வ மாநாட்டில் பகிரங்கமாக அறிவித்தார். 3 மாதங்களுக்குள் ஹ்வாசங் தனது பாதையை முற்றிலுமாக மாற்றியமைத்து விசாகப்பட்டினத்தில் நடந்த இந்திய தொழில் கூட்டாண்மை கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில், அதாவது நவம்பர் 14 முதல் 15, 2025 ஆந்திராவின் குப்பத்தில் தனது ஆலையை அமைப்பதாக அறிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி இந்த நடவடிக்கையை திமுக அரசாங்கத்தின் தோல்வியுற்ற தொழில்துறை உத்தியின் வெட்கக்கேடான பிரதிபலிப்பு என்று விவரித்தார். ஒரு காலத்தில் முதலீடு செய்வதாக உறுதியளித்த நிறுவனங்கள் இப்போது எங்களை புறக்கணிக்கின்றன. இந்த தொழில்துறை வெளியேற்றம் திமுக ஆட்சியின் கீழ் மட்டுமே நடக்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாடு தொழில்களுக்கான வாய்ப்புகளின் பூமியாக இருந்தது. இன்று அது தவறவிட்ட வாய்ப்புகளின் பூமியாக உள்ளது. ஸ்டாலினின் ஆட்சியின் மரபு இது என்று எடப்பாடி கே. பழனிசாமி கூறியுள்ளார். முன்னாள் IPS அதிகாரியும் பாஜக மாநில தலைவருமான கே. அண்ணாமலை இந்த வளர்ச்சியை வேதனையானது மற்றும் வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினும் அவரது தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் பெருமையுடன் அறிவித்த முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு நகர்கின்றன என்று வலியுறுத்தினார். முக்கியமான கேள்வி என்னவென்றால், முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர அரசு குப்பத்தில் நிலத்தை வெற்றிகரமாக ஒதுக்கி திட்டத்தை ஈர்த்தது ஏன்? அதே நேரத்தில் தமிழ்நாடு அதை தக்க வைத்துக் கொள்ள தவறியது ஏன்? எதிர்க்கட்சி விமர்சகர்கள் இது திமுக அரசுக்கும் போட்டி மாநில நிர்வாகங்களுக்கும் இடையிலான நிர்வாக கவனிப்பு மற்றும் முன்முயற்சியில் உள்ள இடைவெளியை பிரதிபலிக்கிறது என்று கூறுகின்றனர். 4.5 ஆண்டுகால முறையான முதலீட்டு இழப்புகளின் பதிவு. ஹ்வாசங் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தோல்வி அல்ல, மாறாக 2021 முதல் முழு திமுக ஆட்சி காலத்திலும் பரவியுள்ள ஒரு பரந்த முறையின் ஒரு பகுதி என்று எதிர்க்கட்சிகள் ஆவணப்படுத்துகின்றன. முறையாக தவறவிட்ட வாய்ப்புகளுக்கு ஃபாக்ஸ்கான், அமரா ராஜா பேட்டரிகள், லென்ஸ்கார்ட் மற்றும் ஏதர் எனர்ஜி ஆகியவற்றின் முதலீடுகளை பழனிசாமி குறிப்பாக குறிப்பிட்டார். ஒரு அறிக்கையில், தைவானிய மின்னணு ஒப்பந்த உற்பத்தியாளரான ஃபாக்ஸ்கான் இந்திய வெளிநாட்டு கூட்டு முயற்சியாக தமிழ்நாட்டில் 1.54 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அரைக்கடத்தி ஆலையை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் கூறினார். இந்த அரசாங்கம் நிறுவனம் கோரிய நிலம் மற்றும் மானியத்தை வழங்க மறுத்ததால் 25,000 பேருக்கு வேலை வழங்கக்கூடிய தொழிற்சாலை இப்போது குஜராத்துக்கு சென்றுவிட்டது என்று பழனிசாமி ஒரு அறிக்கையில் கூறினார். இதேபோல் ஆளும் திமுகவின் கவனக்குறைவு காரணமாக ஃபாக்ஸ்கானின் 4,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மற்றொரு ஆப்பிள் ஐபோன் உற்பத்தி ஆலை அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு சென்றுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்றுவோம் என்ற அரசின் கூற்று வெறும் வாய் வார்த்தைகள் மட்டுமே என்று முன்னாள் முதல்வர் கூறியுள்ளார். மாநில அரசு இதுபோன்ற முதலீடுகளை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்து கொண்டிருந்தாலும் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கான முதலீட்டு தேடும் பயணத்தை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் தன்னைத்தானே தட்டிக் கொண்டிருந்தார் என்று பழனிசாமி கூறியுள்ளார். நிறுவன மாற்றங்களால் நேரடி வேலை இழப்பு. முக்கிய பன்னாட்டு நிறுவனங்கள் 1,37,000 முதல் 1,46,000 நேரடி வேலை இழப்புகளை பதிவு செய்கின்றன. இதில் வேதாந்தா ஃபாக்ஸ்கானில் இருந்து மட்டும் 1,00,000, வாசுங்கில் இருந்து 20,000, மைக்ரானில் இருந்து 3,000 முதல் 5,000, கூகுள் AI மையத்திலிருந்து 2,000 முதல் 3,000 மற்றும் பிற நிறுவனங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வேலை இழப்புகளை பதிவு செய்கின்றனர். வேதாந்தா ஃபாக்ஸ்கான் அரையிறுதி தொழிற்சாலை.
இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டு இழப்பு, அதாவது 1.54 லட்சம் கோடி ரூபாய் எதிர்க்கட்சிகளால் ஆவணப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான தொழில்துறை இழப்பு வேதாந்தா ஃபாக்ஸ்கான் குறைக்கடத்தி கூட்டு முயற்சியாகும். இது சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய நிறுவன முதலீட்டை குறிக்கிறது. செப்டம்பர் 2022 இந்த கூட்டு முயற்சி குஜராத் அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது இந்தியாவின் முதல் குறைக்கடத்தி மற்றும் காட்சி உற்பத்தி வசதியை நிறுவுவதில் 1,54,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும். இது 1,00,000 நேரடி வேலைகளை உருவாக்கும் திறன் கொண்டது. பிப்ரவரி 2023 வாக்கில் இந்த முயற்சி குஜராத்தின் அகமதாபாத் அருகே உள்ள தோலேரா சிறப்பு முதலீட்டு மண்டலத்தை குறிப்பிட்ட இடமாக இறுதி செய்தது. இந்த திட்டம் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டை இலக்காக கொண்டிருந்தது. ஆனால் ஃபாக்ஸ்கான் வேதாந்தா கோரிய நிலம் மற்றும் மானியங்களை திமுக அரசு வழங்க மறுத்ததால் குஜராத்திற்கு திருப்பிவிடப்பட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி இது மிகவும் சேதத்தை ஏற்படுத்தும் ஒற்றை முதலீட்டு இழப்பாகும் என்றும், இதனால் தமிழ்நாடு 1,00,000 வேலைகளை மட்டுமல்ல, இந்தியாவின் முழு குறைக்கடத்தி சுற்றுச்சூழல் அமைப்பையும் நங்கூரமிட்டு உலகளாவிய குறைக்கடத்தி உற்பத்தி மையமாக மாறும் வாய்ப்பையும் இழந்துள்ளது என்றும் கூறுகிறது. 4,000 கோடி ரூபாய் ஐபோன் உற்பத்தி அலகு. குறைக்கடத்தி வசதியுடன் 4,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆப்பிள் ஐபோன் உற்பத்தி ஆலைக்கான மற்றொரு ஃபாக்ஸ்கான் திட்டம் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு மாற்றப்பட்டதையும் பழனிசாமி ஆவணப்படுத்தினார். ஃபாக்ஸ்கான் கர்நாடகாவில் ஐபோன் உற்பத்தியை தொடங்கப் போகிறது. மாநிலத்தில் பெரிய முதலீடுகளை செய்த வருகை தந்த ஃபாக்ஸ்கான் தலைமை நிர்வாக அதிகாரியை முதலமைச்சர் சந்திக்க முடியாததால் முதலீடு தமிழ்நாட்டிற்கு வரவில்லை என்று பழனிசாமி கூறினார். அக்டோபர் 2025 நம்பகத்தன்மை நெருக்கடி. அக்டோபர் 13, 2025 அன்று ஃபாக்ஸ்கான் 15,000 கோடி ரூபாய் புதிய முதலீட்டை செய்துள்ளதாகவும், இது 14,000 வேலைகளை உருவாக்கும் என்றும் அரசாங்கம் கூறியது. திராவிட மாதிரி செயல்பாட்டில் உள்ளது என்பதற்கான சான்றாக முதல்வர் ஸ்டாலின் இதை சமூக ஊடகங்களில் அறிவித்தார். இருப்பினும் 24 மணி நேரத்திற்குள் ஃபாக்ஸ்கானின் புதிதாக நியமிக்கப்பட்ட இந்திய பிரதிநிதி ராபர்ட் வு தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் அவரது குழுவுடன் ஒரு உரையாடலை நடத்தினார். சந்திப்பின் போது புதிய முதலீடுகள் எதுவும் விவாதிக்கப்படவில்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதை ஒரு மோசடி என்று கூறி, தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, ஃபாக்ஸ்கான் எந்த உத்தரவாதமும் அளிக்க மறுக்கிறது, அரை நாளில் அம்பலமான திமுக அரசின் பொய்கள் என்றார். மேலும் அவர் திமுகவின் முதலீட்டு அறிவிப்புகளில் 90% பொய்களின் மூட்டைகள் என்றும் கூறியுள்ளார். குறைக்கடத்தி, அதாவது செமிகண்டக்டர் தொழில்பாதை குஜராத்துக்கு எப்படி மாறியது? மைக்ரான் டெக்னாலஜியினுடைய 6,770 கோடி ரூபாய் திட்டம் ஜூன் 2023 அமெரிக்காவை தளமாக கொண்ட மைக்ரான் டெக்னாலஜி குஜராத்தில் அகமதாபாத் அருகே ஒரு குறைக்கடத்தி, அதாவது செமிகண்டக்டர் அசெம்பிளி மற்றும் சோதனை வசதியில் 6,770 கோடி ரூபாய், தோராயமாக $825 மில்லியன் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது. எதிர்க்கட்சி ஆய்வாளர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட ஆதாரங்களின்படி மைக்ரான் தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா முழுவதும் உள்ள இடங்களை தீவிரமாக ஆராய்ந்து வந்தது. ஆனால் இறுதியில் குஜராத்தை தேர்ந்தெடுத்தது. எதிர்க்கட்சி விமர்சகர்களுக்கான தாக்கம். இந்த மாற்றத்திற்கான முதலீட்டை முன்கூட்டியே பெற தமிழகம் தவறியதால் ஆயிரக்கணக்கான நேரடி வேலைகள் மற்றும் குறைக்கடத்தி சுற்றுகள் இழக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் முதலீடுகளை இறுதி செய்வதற்கு முன்பு அமைச்சர் பதவியிலிருந்து விலகி ஹெலிகாப்டரில் குஜராத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆதாரங்களின்படி தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது மாநிலத்திற்காக திட்டமிடப்பட்ட 6,000 கோடி ரூபாய் முதலீடு குஜராத்திற்கு மாற்ற கட்டாயப்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். கெய்ன்ஸ் தொழில்நுட்ப செமிகண்டக்டர் அசெம்பிளி. கெய்ன்ஸ் செமிகான் நிறுவனம் 2024 அக்டோபரில் தெலுங்கானாவில் 2,850 கோடி ரூபாய் சிப் அசெம்பிளி யூனிட்டிற்காக அடிக்கல் நாட்டியது. ஆனால் அதன் முதன்மை மேம்பட்ட சிப் அசெம்பிளி திட்டத்தை ஜூன் 2025க்குள் குஜராத்தின் சனந்திற்கு மாற்றியது. 5,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அதிகரித்தது. தெலுங்கானா வசதி அதிக மதிப்புள்ள செமிகண்டக்டர் அசெம்பிளிக்கு பதிலாக அச்சிடப்பட்ட
சர்க்கியூட் போர்டு உற்பத்திக்கான எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி சேவைகள் அதாவது இஎம்எஸ் வசதியாக தரமிறக்கப்பட்டது. எக்கனாமிக் டைம்ஸ் மேற்கோள் காட்டிய அதிகாரிகளின் கூற்றுப்படி குஜராத்தில் செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பு வளர்ந்து வருவதால் 2 ஏடிஎம்பிக்கள் வரவிருப்பதால் வேறு இடத்தை பார்க்குமாறு நிறுவனம் கேட்டுக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த மாற்றம் ஏற்பட்டது. கெய்ன்ஸ் தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் 4,995 கோடி ரூபாய் பிசிபி உற்பத்தி வசதியை அறிவித்துள்ள நிலையில் அதிக மதிப்புள்ள செமிகண்டக்டர் அசெம்பிளி பகுதி குஜராத்திற்கு மாற்றப்பட்டது. இது பாஜக ஆளும் மாநிலங்களில் மேம்பட்ட செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது என்பதை காட்டுகிறது. கூகுளின் 15 பில்லியன் ஏஐ மையம். அக்டோபர் 2025 கூகுள் கிளவுட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏஐ மற்றும் தரவு மையத்தை தமிழ்நாட்டில் அல்ல ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் நிறுவ 15 பில்லியன் 5 ஆண்டுகளில் தோராயமாக 1.8 பில்லியன் USD முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது. எதிர்க்கட்சிவாதம். அதிமுக தலைவர் RB உதயகுமார் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார். கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை ஒரு தமிழராக இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் அதன் ஏஐ உள்கட்டமைப்பு மையத்தை அமைக்க கூகுள் அழைக்க திமுக தவறிவிட்டது. திமுக அரசு அவரை அணுகி முறையான அழைப்பை வழங்கியிருந்தால் கூகுள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கும். ஆனால் தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய வாய்ப்பை இழந்துவிட்டது என்று அவர் வலியுறுத்தினார். ஆந்திராவின் விரைவான நில ஒதுக்கீடு, மின்சார உள்கட்டமைப்பிற்கான அர்ப்பணிப்பு, நதி இணைப்பு திட்டங்கள் மூலம் நீர் பாதுகாப்பு மற்றும் கடலுக்கடியில் கேபிள் தரையிறங்கும் நிலையங்களுக்கான அணுகல் ஆகியவை இறுதியில் தமிழ்நாட்டின் செயலற்ற அணுகுமுறையை விட கவர்ச்சிகரமானதாக நிரூபிக்கப்பட்டன. அமரா ராஜா பேட்டரிகள். ஆர்வத்திலிருந்து காணாமல் போனது வரை 2021ஆம் ஆண்டில் இந்தியாவின் 2வது பெரிய பேட்டரி உற்பத்தியாளரான அமரா ராஜா பேட்டரிகள் ஆரம்பத்தில் வழிகாட்டுதல் தமிழ்நாடு மூலம் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து விரிவாக்க திட்டங்களின் ஒரு பகுதியாக அண்டை மாநிலத்தில் பேட்டரி தயாரிக்கும் திறனை நிறுவுவதில் ஆர்வத்தை வெளிப்படுத்தின. அறிக்கைகளின்படி முதலமைச்சர் ஸ்டாலின் நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கியதாகவும் முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் நிறுவனம் இறுதியில் தமிழ்நாட்டில் செயல்பாடுகளை நிறுவவில்லை. பெரிய அமரா ராஜா வசதி எதுவும் செயல்படவில்லை. பேட்டரி உற்பத்தி அடித்தளமாக இருக்கும் ஒரு EV உற்பத்தி மையமாக வளர விரும்பும் ஒரு மாநிலத்திற்கு இது ஒரு தவறவிட்ட வாய்ப்பை குறிக்கிறது. அதிமுக மற்றும் எதிர்க்கட்சிகளின் அமரா ராஜாவின் தமிழ்நாடு கைவிடலை மாநிலத்தின் மின்சார வாகன மைய உத்திக்கு ஒரு முக்கியமான தவறாக குறிப்பிடுகின்றன. பேட்டரி உற்பத்தி மின்சார வாகன உற்பத்திக்கு அடித்தளமாக உள்ளது என்று வாதிடுகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில் இது தமிழ்நாட்டின் தொழில்துறை எதிர்காலத்தை நங்கூரமிட வேண்டிய ஒரு பெரிய உற்பத்தி முதலீடாகும். ஆனால் திமுக அரசின் நிர்வாக சோம்பல் மற்றும் முன்முயற்சியுடன் கூடிய முதலீட்டாளர் ஈடுபாடு இல்லாததால் அது இழக்கப்பட்டது. லென்ஸ்கார்ட் மற்றும் ஏதன் எனர்ஜி விரிவாக்கங்கள். லென்ஸ்கார்ட் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க கண்ணாடி உற்பத்தி வசதிக்கான திட்டங்களை அறிவித்ததாகவும் ஆனால் இறுதியில் இந்த முதலீட்டை தெலுங்கானாவிற்கு மாற்றியதாகவும் எதிர்க்கட்சி அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இது பல்வேறு துறைகளில் உறுதிமொழிகளை தக்க வைத்துக் கொள்ள இயலாமையை காட்டுகிறது. ஏதர் எனர்ஜியை பொறுத்தவரை நிறுவனம் 2021 முதல் தமிழ்நாட்டில் தனது ஒசூர் உற்பத்தி வசதியை பராமரித்து வரும் நிலையில் மகாராஷ்டிராவின் சத்ரபதி சாம்பாஜி நகரில் உள்ள AURIC நகரில் தொழிற்சாலை 3.0 நிறுவுவதற்கான அதன் முடிவு வளர்ச்சி வேகத்தில் ஓரளவு இழப்பை குறிக்கிறது. எதிர்க்கட்சி விமர்சகர்கள் இதை ஏற்கனவே முதலீடு செய்த நிறுவனங்கள் கூட செயல்பாடுகளை அளவிடுவதற்கான தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் அமைப்பில் நம்பிக்கை இல்லை என்பதை சான்றாக விளக்குகிறார்கள். SEMOP முதலீடு. அக்டோபர் 2025 ஃபாக்ஸ்கான் சர்ச்சையின் போது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துப்படி சிங்கப்பூரை தளமாக கொண்ட நிறுவனமான SEMOP தமிழ்நாட்டிற்கு 15,000 கோடி ரூபாய் முதலீட்டை உறுதியளித்திருந்தது. ஆனால் இப்போது குஜராத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி ஆய்வாளர்கள் குறிப்பிட்டதாவது சிங்கப்பூரில் SEMOP-லிருந்து பெரிய முதலீட்டை அவர்கள் உறுதியளித்திருந்தனர். ஆனால் SEMOP இப்போது குஜராத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. பெரிய முதலீடு
கணக்கீடுகளுடன் ஒப்பிடும்போது SEMOPயின் அசல் தமிழ்நாடு உறுதிமொழி குறித்து வரையறுக்கப்பட்ட பொது ஆவணங்கள் இருந்தாலும் முக்கிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து குஜராத் மற்றும் ஆந்திராவிற்கு முறையாக இடம்பெயர்வதற்கான பரந்த வடிவத்திற்கு எதிர்க்கட்சிகள் இதை சான்றாக குறிப்பிடுகின்றன. தமிழ்நாட்டின் சிறு வணிகம் மற்றும் தொடக்க நிறுவனங்களின் சுற்றுச்சூழல் அமைப்பு திமுக ஆட்சியின் கீழ் கிட்டத்தட்ட முழுமையான சரிவை சந்தித்துள்ளது. விரிவான தரவுகளின்படி 9,000 பதிவு செய்யப்பட்ட MSME மூடல்கள், துணிகர மூலதன நிதியாண்டுக்கு ஆண்டுக்கு 44% சரிவு மற்றும் முக்கிய தொடக்க நிறுவனங்கள் பெங்களூருக்கு தப்பி செல்வது ஆகியவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. மொத்த தேசிய வருமானத்தில் இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக இருந்தாலும் தமிழ்நாடு டைம்ஸ் ஆஃப் இந்தியா விவரித்தபடி ஒரு மாறும் தொடக்க மையமாக இல்லாமல் ஆமை மாநிலமாக மாறியுள்ளது. போட்டியாளர் சுற்றுச்சூழல் அமைப்புகளிடம் தொழில் முனைவோர் சார்ந்த புதுமைகளை இழக்கிறது. இது சந்தை சக்திகளை அல்ல, மாறாக 457% மின்சார கட்டண உயர்வு மற்றும் பல தசாப்தங்களாக கட்டமைக்கப்பட்ட தொழில் முனைவோர் அடித்தளத்தை முறையாக சிதைத்த சொத்து வரி அதிர்ச்சிகள் உள்ளிட்ட வேண்டுமென்றே கொள்கை தோல்விகளை பிரதிநிதிப்படுத்துவதற்காக எதிர்க்கட்சிகள் வாதிடுகின்றன. MSME சரிவு. மத்திய தரவு பள்ளி MSME துறை மானியங்கள் குறித்த ஏப்ரல் 2025 சட்டமன்ற விவாதத்தில் AIADMK MLA KR மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ உதயம் போர்ட்டல் தரவை ஜெயராம் மேற்கோள் காட்டினார். 4 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் 9,000 பதிவு செய்யப்பட்ட MSME அலகுகள் மூடப்பட்டன. பதிவு செய்யப்படாத MSMEக்களும் மூடப்பட்டுவிட்டன என்று ஜெயராம் மேலும் குறிப்பிட்டார். இது முறைசாரா நிறுவனங்களை சேர்க்கும் போது மொத்த மூடல்கள் 9,000 தாண்டியுள்ளது. இது 12,000 முதல் 15,000 அலகுகளை எட்டும் என்று கூறப்படுகிறது. உதயம் போர்ட்டல் தொடங்கப்பட்டதிலிருந்து, அதாவது ஜூலை 2020 முதல் மார்ச் 2025 வரை தேசிய அளவில் 75,082 மொத்த MSMEகள் மூடப்பட்டன. இந்தியாவின் MSME தளத்தில் 7 முதல் 8% மட்டுமே மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் 9,000 மூடல்கள் அனைத்து தேசிய MSME பணி நிறுத்தங்களில் 12% ஆகும். இது தேசிய போக்குகளுக்கு அப்பாற்பட்ட தமிழ்நாடு சார்ந்த கொள்கை தோல்விகளை குறிக்கிறது. 2024 முதல் 2025 நிதியாண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் 4,412 MSMEக்கள் மூடப்பட்டன. மகாராஷ்டிராவின் 8,472 நிறுவனங்களுக்கு பிறகு 2வது அதிகபட்சம். இது ஒரு நிதியாண்டில் தேசிய அளவில் 9.1% மூடல்களை குறிக்கிறது. ஒரு MSMEக்கு 8 முதல் 10 தொழிலாளர்கள் என்ற நிலையான கணக்கீடுகளின் அடிப்படையில் 9,000 முதல் 15,000 MSME மூடல்கள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனத் துறையில் 72,000 முதல் 1,69,000 வரை நேரடி வேலை இழப்புகளை குறிக்கின்றன. மறைமுக விநியோக சங்கிலி தாக்கங்களை சேர்த்தால் மொத்த MSME தொடர்பான வேலையின்மை 1,35,000 முதல் 2 லட்சம் இடங்களை எட்டுகிறது. MSME அமைச்சர் TM அன்பரசன், வாங்கும் நிறுவனங்கள் கணக்கியல் காரணங்களுக்காக போர்ட்டலில் இருந்து MSMEக்களை பதிவு செய்யாமல் இருக்க அழுத்தம் கொடுத்தன, ஆனால் அலகுகள் செயல்பாட்டில் உள்ளன என்று கூறினார். இந்த விளக்கம் பொருளாதார யதார்த்தத்திற்கு முரணானது. கணக்கியல் சரி செய்தல்களை மேற்கொள்ளும் வணிகங்கள் உதயம் பதிவை பராமரிக்கின்றன. முறையான பதிவு நீக்கம் செயல்பாட்டு நிறுத்தத்தை குறிக்கிறது. தமிழ்நாட்டின் வேளாண் வர்த்தக கண்டுபிடிப்புகளின் தடுக்கக்கூடிய இழப்பு. செல்வம் VMS மற்றும் செந்தில்குமார் ஆகியோரால் ஏப்ரல் 2022 தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் நிறுவப்பட்ட வீலோசிட்டி மத்திய தமிழ்நாட்டின் விவசாய சந்தை செயலிழப்புக்கு ஒரு உள்நாட்டு தீர்வை பிரதிநிதித்துவப்படுத்தியது. 60+ டார்க் கடைகள் மற்றும் 1,500 மின்சார வாகனங்கள் மூலம் 300+ விவசாயிகளை நேரடியாக 3,500 நகரங்களில் உள்ள 1 மில்லியன் கிராமப்புற நுகர்வோருடன் இணைக்கிறது. இந்த நிறுவனம் ஜூலை 2022 $12 மில்லியன் சீரிஸ் A நிதியுதவி மற்றும் நவம்பர் 2024 லைட் ஸ்பீட் மற்றும் பிற முதலீட்டாளர்களிடமிருந்து $15 மில்லியன் சீரிஸ் A2 நிதி உதவியுடன் துணிகர மூலதன சரிபார்ப்பை அடைந்தது. சந்தை வெற்றி மற்றும் முதலீட்டாளர் நம்பிக்கையை நிரூபித்தது. இருப்பினும் திமுக அரசாங்கத்தின் தொடர்ச்சியான கொள்கை தோல்விகள் பெங்களூரு
பெங்களூருவை டான்ஜெட்கோவின் கீழ் 457% மின்சார நிலையான கட்டண உயர்வு வீலோசிட்டியின் குளிர்பதன சங்கிலி உள்கட்டமைப்பு பொருளாதாரத்தை பேரழிவிற்கு உட்படுத்தியது. 60 பிட் ஸ்டாப்புகளில் தன்னிச்சையான சொத்து வரி மறுவகைப்படுத்தல்கள் செயல்பாட்டு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியது. கர்நாடகா மற்றும் தெலுங்கானா முதலீடு செய்த குளிர்பதன சங்கிலி உள்கட்டமைப்பு முனைகளை உருவாக்க அரசாங்கம் தவறிவிட்டது. மேலும் விமர்சன ரீதியாக வீலோசிட்டி அரசாங்க சில்லறை விற்பனை நெட்வொர்க்குகளை ஆதார வருவாய் ஆதாரங்களாக வழங்க அனுமதிக்கும் எந்த அரசாங்க கொள்முதல் கட்டமைப்பையும் திமுக அரசாங்கம் உருவாக்கவில்லை. வீலோசிட்டியின் ஜனவரி 2025 பெங்களூருக்கு இடமாற்றம் தமிழ்நாட்டிற்கு தோராயமாக 300 முதல் 500 பொறியியல் மற்றும் தயாரிப்பு தலைமையக வேலைகளையும், திட்டமிட்ட விரிவாக்கத்தின் போது 1000 முதல் 2000 விநியோக சங்கிலி மற்றும் தளவாட பதவிகளையும் இழந்தது. குறுகிய கால வருவாயை பிரித்தெடுப்பதை விட மின்சார கட்டண பகுத்தறிவு, அரசாங்க கொள்முதல் ஆதரவு மற்றும் துணிகர மூலதன முதலீடு மூலம் நீண்டகால சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்பாட்டிற்கு திமுக அரசாங்கம் முன்னுரிமை அளித்ததால் தடுக்கக்கூடிய இழப்பு ஏற்பட்டது. அர்கானா நிறுவனம் பெங்களூருக்கு மாற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டு இன்குபேட்டட் செய்யப்பட்ட தொழில்நுட்ப தயாரிப்பு ஸ்டார்ட் அப் நிறுவனமான அர்கானா பெங்களூருக்கு அதன் முழுமையான செயல்பாட்டு இடமாற்றத்தை அறிவித்தது. தயாரிப்பு மேம்பாடு, பொறியியல் குழுக்கள், வணிக செயல்பாடுகள் மற்றும் வாடிக்கையாளர் ஆதரவு செயல்பாடுகளை மாநில எல்லைகளுக்கு நகர்த்தியது. இந்த வெளியேற்றம் திமுக நிர்வாகத்தின் குறிப்பாக கடுமையான தோல்வியை குறிக்கிறது. ஏனெனில் அர்கானா குளிர் சங்கிலி உள்கட்டமைப்பு இடைவெளிகள் போன்ற குறிப்பிட்ட செயல்பாட்டு சவால்களை எதிர்கொண்டதில்லை. ஆனால் பல முக்கிய பரிமாணங்களில் அடிப்படை சுற்றுச்சூழல் அமைப்பு போதாமையை எதிர்கொண்டது. தொடர் பிசி அளவிடுதலுக்கான துணிகர மூலதனத்திற்கான அணுகல், ஐடி சேவைகள், அவுட்சோர்சிங்கை விட தயாரிப்பு தொடக்க அளவிடுதலில் அனுபவம் வாய்ந்த சிறப்பு திறமை மற்றும் வெற்றிகரமான தொழில்நுட்ப நிறுவனர்களின் வழிகாட்டுதல் நெட்வொர்க்குகள், இவற்றில் எதையும் தமிழ்நாட்டின் திமுக நிர்வகிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பு வழங்கவில்லை. வரி சலுகைகள், அரசாங்க கொள்முதல் விருப்பத் தேர்வுகள் மற்றும் மானிய உள்கட்டமைப்புடன் அர்ப்பணிப்புள்ள தொழில்நுட்ப தொடக்க ஆதரவு திட்டங்களை கர்நாடகாவும் தெலுங்கானாவும் உருவாக்கியிருந்தாலும் ஒப்பிடக்கூடிய தொழில்நுட்ப தயாரிப்பு நிறுவன ஆதரவு கட்டமைப்புகளை உருவாக்க திமுக அரசு தவறிவிட்டது. தமிழ்நாட்டின் தொழில்துறை கொள்கை தொழில்நுட்ப தயாரிப்புகளை வளர்ந்து வரும் உயர் மதிப்பு துறையாக அங்கீகரிப்பதை விட பாரம்பரிய உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகளில் உறுதியாக இருந்தது. திமுக அரசாங்கம் தொழில்நுட்ப தயாரிப்பு துணிகர மூலதன நிதிகளில் முதலீடு செய்திருக்கலாம். வரி சலுகைகளுடன் B2B சாஸ் கண்டுபிடிப்பு மண்டலங்களை நிறுவியிருக்கலாம். அல்லது உள்ளூர் தொழில்நுட்ப தயாரிப்புகளை விரும்பும் அரசு கொள்முதல் கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இவை எதுவும் செய்யவில்லை. இது தொழில்நுட்ப தயாரிப்பு அளவிடுதலுக்கு தமிழ்நாட்டை போட்டியற்றதாக மாற்றியது. பெங்களூருவுக்கு அர்கானாவின் முழுமையான செயல்பாட்டு வெளியேற்றம் வீலோசிட்டியின் இடமாற்றத்தை விட மிகவும் மோசமானது. ஏனெனில் இது இலகுரக உள்கட்டமைப்பு, குறைந்தபட்ச தொழில்நுட்ப தயாரிப்பு நிறுவனங்கள் கூட திமுக ஆளும் தமிழ்நாடு துணிகர ஆதரவு அளவிடுதல் லட்சியங்களுடன் பொருந்தாது என்று முடிவு செய்கின்றன என்பதை வெளிப்படுத்துகிறது. புதிய வர்த்தகத்தை போலல்லாமல், அதாவது குளிர்சாதன கிடங்குகள், குளிர்பதன சங்கிலி தளவாடங்கள் மற்றும் விவசாய ஆதார உறவுகள் தேவை. தொழில்நுட்ப தயாரிப்புகளுக்கு அறிவுசார் மூலதனம் மட்டுமே தேவைப்படுகிறது. இருப்பினும் அர்கானா இன்னும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது சிக்கல். குறிப்பிட்ட செயல்பாட்டு துறைகளை தாண்டி அடிப்படை நிர்வாகம், துணிகர மூலதனம் மற்றும் தொடக்க சுற்றுச்சூழல் அமைப்பு உள்கட்டமைப்பு சரிவை பிரதிபலிக்கிறது என்பதை குறிக்கிறது. அடிப்படை தொழில்நுட்ப தயாரிப்பு ஆதரவு உள்கட்டமைப்பை கூட உருவாக்க திமுக அரசு தவறியது. துணிகர மூலதன அணுகல், ஆரம்பகட்ட தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான வரி சலுகைகள், அரசாங்க கொள்முதல் விருப்பத் தேர்வுகள், எந்த ஒத்திசைவான தொழில்நுட்ப தொழில் முனைவோர் உத்தியும் இல்லை என்பதை குறிக்கிறது. வீலோசிட்டியின் இடமாற்றம் மற்றும் பரந்த ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பு சரிவு ஆகியவற்றுடன் இணைந்து அர்கானாவின் வெளியேற்றம், வணிக நட்பு, வளர்ச்சிக்கு ஆதரவான நிர்வாக உள்கட்டமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் துணிகர மூலதன சுற்றுச்சூழல் அமைப்பு முதலீடு மற்றும் AIADMK நிர்வாகம் மட்டுமே வழங்கக்கூடிய அடிப்படை கொள்கை மாற்றத்தை கோரும் முறையான தோல்வியை குறிக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் வாதிடுகின்றன.
புள்ளி விவரங்கள் பொய் சொல்லாது. அரசியல்வாதிகள் பொய் சொல்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக பெருமை பேசினாலும் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகம் 68,000 கோடி ரூபாய் மட்டுமே அந்நிய நேரடி முதலீட்டை பெற்றுள்ளது என்பதை மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ தரவு காட்டுகிறது. மீதமுள்ளவை எங்கே மறைந்தன? உண்மை என்னவென்றால் அது ஒருபோதும் இருந்ததில்லை.